கிராமத்துல ரெண்டு பெருசுக வந்து பேசிக்குவாங்க. ஏப்பா நான் சிங்கத்தாதன் குகைக்குள்ளேயே போய் பிடரையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்து கொண்டு வந்தியா, ஏங்கட்டியே உன் வீரத்தை பேசுறியா அப்படின்னுவாரு. இன்னொருத்தர், நான் ஓடுற பாம்பையே வந்து விரட்டி பிடிச்சி பல்ல வெடுக்குன்னு போனவனையா, ஏங்கட்டா உன் வீரத்தை பேசுறியா அப்படின்ற மாதிரி வந்து பேசிப்பாங்க. எப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு முரட்டு தைரியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் லக்னத்திலையும், லக்னாதிபதி வந்து 3ஆம் வீட்டிலும் இருந்து 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஒரு செவ்வாய் வந்து சேர்ந்திருந்தா ஒருத்தருக்கு வந்து முரட்டு தைரியம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு ரிஷப லக்னமாகி லக்னாதிபதியாக வந்து சுக்கிர பகவான் வந்து 3ஆம் வீட்டில் கடகராசியில இருந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனோடு வந்து போர்க்கிரகமாகி வந்து செவ்வாய் சேர்ந்திருந்து 3ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் லக்னத்துல வந்து உச்சம் அடைஞ்சி பரிவர்த்தனை பெற்றிருந்தார் ஒருத்தர் வந்து அசாத்திய துணிச்சலுக்கு தைரியத்துக்கு வந்து சொந்தக்காரராக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிர்த்தாப்புல பேயே வந்தாலும் தலைமுறையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் மரத்துல கட்டி வச்சுடுவாரு. அந்த அளவுக்கு வந்து தைரியசாலியாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி.